ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? சிவபெருமானே கைவிட்டுட்டாரு. எவ்வளோ பெரிய அவமானம்! சாகிறத விட வேற வழியே இல்லை. எங்கள் அம்மாவை விட நான் சிவனைத்தான் அதிகமாக நேசித்தேன். ஆனால் என்னை இப்படி அவமானப்படுத்தி அழ வைப்பாருன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. என்னதான் இருந்தாலும் நான் ஈசனை இவ்வளோ நம்பியிருக்கக்கூடாது. என் மரணமே இதுக்கு முடிவு. என் மரணத்துக்கு நான் வணங்குற அந்த ஈசனே காரணம். இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் இனிமேலா அவர் வரப்போகிறாரு? நான் சாகிறேன். என்ன செய்ய போகிறாய்? யார் நீங்க? என்னை ஏன் தடுக்கிறீங்க? சாக போகிற என்னை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? என்னை ஏன் தடுக்கிறீங்க? வாழ எனக்கு தகுதி இல்லை. யார் சொன்னார்கள்? சிவபெருமான் என்னை கைவிட்டுட்டாரு. இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன்? அதற்கு இதுதான் முடிவா? வேற என்ன செய்ய சொல்றீங்க? எனக்கு வேற வழி தெரியல. முதலில் இங்கே வா. வரேன். என்னதுக்கு சாமி கூப்பிட்டீங்க? உன் கைகளை கொடு. இன்னும் நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதற்கான இடம் இதல்ல. வா. என்ன இடம் சாமி இது? என்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் அனைத்தும் அறிவேன். நடந்ததை நீ கூறுகிறாயா, இல்லை நானே சொல்லட்டுமா? நீங்க சொல்றீங்களா என் வாழ்க்கையை பத்தி? நான் பட்ட அவமானம் சாதாரணம் கிடையாது.
சரி, நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன சிவராமா, ஒரு வழியா ஃபோன் வாங்கிட்ட போல. ஆமாண்ணே. கேமரா குவாலிட்டி செக் பண்ண. என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோப்பா, எடுத்து பாரு. முதல்ல சிவனை தான் எடுப்பேன், அதுக்கப்புறம் சரிப்பா சரிப்பா, வாப்பா வரேன். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அம்மா, அம்மா, நான் குளிச்சுட்டு வரேன், மொபைலை பார்த்துக்கோங்க. அவன் சம்பாதியத்திலே வாங்கியிருக்கான் பாரு. ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? ஸோ என்ன வெயில். அறிவில்லை, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு ஃபோன் வாங்கினது நீ செல்ஃபி எடுக்க இல்லை. நான் வணங்குற சிவனை தான் முதல்ல எடுப்பேன், அதுக்கப்புறம் தான் எல்லாம். போ அந்தாண்ட. ஈஸ்வரா, வந்துட்டேன். ஈஸ்வரா, முதல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன். என் ஃபேமிலியை கூட நான் ஃபோட்டோ எடுக்கல, ஏன் எங்கள் அம்மாவை கூட எடுக்கல. உனக்காக உன்னை தான் ஃபஸ்ட்டு எடுக்க போகிறேன். போஸ் கொடு. அறிவில்லை, சாமியை போய் போட்டோ எடுக்கிற. போடா போடா அந்த பக்கம்.
எப்படி சாமி எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்றீங்க? யாரு சாமி நீங்க? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. எங்கிருந்து வரீங்க? என்னென்னமோ மாயம் பண்ணி என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க. இது எந்த இடம்னு தெரியல, எனக்கு எதுவுமே புரியல. நான் இங்கேயும் இருப்பேன், எங்கேயும் இருப்பேன். எனக்கு எதுவும் சொந்தம் கிடையாது, எனக்கு எந்த சொந்தமும் கிடையாது. புரியல சாமி. போக போக புரியும். சரி, நீ ஏன் சோகமா இருக்க? அதுதான் என் ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்களே, அதனால தான் சொல்றேன். இன்னைக்கு நான் பட்ட அவமானத்தினால தான் கடவுளே இல்லைன்னு முடிவு பண்ணி தற்கொலை பண்ணிக்க முடிவு பண்ணிட்டேன். புகைப்படம் எடுக்க விடலன்னு கடவுளே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? கடவுள்னு யார சொல்ற? அதான் இன்னைக்கு காலையில போய் நான் போட்டோ எடுக்க போனேனே சிவபெருமான், அவரை தான் சொல்றேன். காலையில 3 மணிக்கு எந்திரிச்சோம் அவனை தான் நினைக்கிறேன், 4 மணிக்கு எந்திரிச்சோம் அவனை தான் நினைக்கிறேன், 5 மணிக்கு எந்திரிச்சோம் அவரை தான் நினைக்கிறேன், 6 மணிக்கு எந்திரிச்சோம் அவரை தான் நினைக்கிறேன், ஏன் 7 மணிக்கு எந்திரிச்சாலும் அந்த ஈசனை தான் நினைக்கிறேன். 3 மணிக்கு எழுந்தா முனிவன், 4 மணிக்கு எழுந்தா ஞானி, 5 மணிக்கு எழுந்தா அறிஞன், 6 மணிக்கு எழுந்தா மனுஷன், 7 மணிக்கு எழுந்தா எருமை. இதில் நீ எந்த ரகம்? கடவுளை நினைப்பது தவறில்லை. நீ யாரை கடவுளாக நினைக்க வேண்டுமோ அவர்களை நினைக்க மறந்துவிட்டாய். நீ போட்டோ எடுக்க போனியே சிவபெருமான், அந்த சிவபெருமான உனக்கு அறிமுகப்படுத்தினது யாரு? அம்மா. அப்ப யார் உனக்கு கடவுள்? உன்னை படைத்தவளே உனக்கு கடவுள். அம்மா தான் கடவுளா? முதல்ல வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை பாரு. சாமி எங்க போனீங்க? சிவ சிவா, ஈஸ்வரா, வந்தது நீதானா? எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களுக்கும் தன்னை பெற்ற தாயே கடவுள்னு இந்த சாமி மூலமா சொல்லிட்டு போயிட்டேன். மன்னிச்சிருப்பா. முதல்ல போய் எங்கள் அம்மாவை ஃபோட்டோ எடுக்கிறேன்ப்பா, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி.